ஹலோ ஸ்கோட், நம்ம இன்னைக்கு வந்து கேமரா வாங்கியாச்சு. இப்படியோ போகும்னு நினச்சேன். கடைசியில் வந்து ஃப்ளிப்கார்ட் பேலேட்டர்லேயே வாங்கியாச்சுங்க. ஃப்ளிப்கார்ட் பேலேட்டரில் வாங்கினோன்னா நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் பண்ணுறது மட்டும்தாங்க இருக்கும். ரிவ்யூ பண்ணுறதுலாம் எதுவும் இருக்காது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? சிசர் ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. நம்ம மைனஸ்லேயே வச்சு பிரிச்சிடலாம். ஒரு 30 நாள் நினைக்கிறேங்க. 30 நாள் நான் வந்து வீடியோவே போடல. கேமரா வாங்கினா தான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசையாக வாங்கியிருக்கேன். பைத்தியக்காரன் பாருங்க, நடுவில் ஒரு கோடு இருக்கு. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க தெரியல. லைட்டாக இந்த சைடும் ஒரு கோடு இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் லைட்டாக சீல் கிழிஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப கிளியலை இல்லை, எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருந்தால் ஓகேங்க. நான் முதல்ல கேமராவை வந்து பார்த்துருவோம். ஒவ்வொன்றுமே தெரியலங்க. சீல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரே எக்ஸைட்மெண்ட்டுங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் வந்துட்டு அதிகமாக விலை கொடுத்து வாங்கியது மட்டும்தான் கோப்ரோ டூல். எதுவுமே இல்லை. செம்ம சேஃப்டிங்க. கேமரா இதுக்கெல்லாம் இந்த கேமரா வந்து இப்போ வந்து ஈஸியாக கிடைச்சிருச்சு. தீபாவளி அப்போலாம் இந்த கேமரா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்துருச்சு பேலேட்டில். அதனால் டக்குன்னு வாங்கிட்டு எனக்கு கஷ்டமே இல்லை. ஒரு மாதம் முன்னாடி தான் செம்ம கஷ்டம். அழியாத இடம் இல்லை, கேட்காத இடம் இல்லை, ஃபோன் யாருமே தரவே இல்லை. கேமரா லென்ஸ் உங்களுக்கு தெரியும், பார்த்துருவீங்க. நான் தான் பார்த்ததே இல்லை. ப்ரொடெக்ஷன் ஏதோ ஒன்று போட்டுக்கலாங்க. என்கிட்ட மெமரி கார்டு இல்லை, அதனால உள்ள எல்லாம் எதுவும் போய் காட்ட முடியாது. சும்மா அன்பாக்சிங் மட்டும்தான். இது வேணாம், இது யூஸ் பண்ண ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் பண்ணிட்டு வாட்டி அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ பேட்டரி போட முடியாதா? நான் எப்பயுமே விலை அதிகமாக கொடுத்து ரொம்ப ஆசையாக அவனை போடலாம். எப்பயுமே பாக்ஸ் கூட தூக்கி போட மாட்டேன், திருப்பி வச்சிருக்கேன். கண்டிப்பாக இதையும் அப்படி தான் வச்சிருக்கேன் போல. என் ஃபோன் 2019 வாங்கினேன். அதோட பாக்ஸ் இன்னுமே என்கிட்ட எனக்கு தூக்கி போடல. நினைச்சா இவனும் பயமா இருக்குங்க. டஸ்ட் டக்கு டக்குன்னு ஒட்டிக்குதுங்க. இதெல்லாம் எப்படி போடுறதுன்னே தெரியல. இப்படிதான் கத்துக்கணும். எப்படி சொல்லுவது? இந்த கேமரா நம்ம முழுக்க வாங்குறதே வந்து ஸ்டெபிலிட்டி கோசரம் தாங்க. ஸ்டெபிலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி ஓப்பன் பண்ணணும். ஏதோ தெரியாதனமா ஓப்பன் பண்ணிட்டு புட்டுக்கிட்டு பிடிச்சினா பயமா இருக்கு. பேட்டரி போட்டாச்சுங்க. லைட்டா ஒன்ஸ் காட்டுறேன். அழகா இருக்கு. இதில் வந்து மெமரி கார்டு போடலை. செக் பண்ணது மெமரி கார்டு போட்டுருக்கணும் இல்லையான்ட்டு. மெமரி கார்டு தான் போடலையே. பேட்டரியும் ரொம்ப லோவாக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ஸ்க்ரீன் குவாலிட்டி 50 டிஸ்பிளேக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஐபிஎஸ் எல்சிடின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. சார்ஜர் இப்போ தான் 14% இருந்துச்சு, அதுக்குள்ளே 15% ஆயிடுச்சு. சைடும் லைட் எரியுது. 12 ப்ரோ அப்படின்னு தான் காமிக்குது இந்த சைடு. இப்போதைக்கு நம்ம வந்து கேமரா மட்டும் தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே வாங்கலை. நான் என்னன்னு சொல்லுங்கள், இந்த பாக்ஸில் என்ன இருக்காது, அதாவது இந்த பாக்ஸில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. கேமரா, பேட்ரி, ஒரே ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் மீதி ஒரு கேபிள், மீதி இது ரெண்டும் இருக்குது. பேர் சொல்ல தெரியல, நான் அப்படி சொல்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஹேண்டில் வாங்கணும், பவுச் வாங்கணும், அதுக்கப்புறம் மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு தான் வாங்கலான்ட்ருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் சின்ன சின்ன செலவுலாம் இருக்குது. எப்படி 10,000 ஆயிருங்க. அது ஒன்றும் பிரச்சனை, டக்குன்னு நம்ம முடிச்சிருவோம். நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து விளாக் போகலாங்க. ஓகேங்க, பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க.